பாஜக ஆளக்கூடிய அசாம் மாநிலத்தில் நேற்றைய தினம் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவில் ஆர்வத்தோடு வாக்களிக்க காத்திருந்த முஸ்லிம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான செய்தி ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, அசாமில் புலம்பெயர்ந்த முஸ்லிம் மக்கள் தங்களுடைய சொந்த தொகுதிக்கு வாக்களிப்பதற்காக மிகப்பெரிய கூட்டம் ரயில்வே நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வணக்கம். பாஜக ஆளக்கூடிய அசாம் மாநிலத்தில் நேற்றைய தினம் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவில் ஆர்வத்தோடு வாக்களிக்க காத்திருந்த முஸ்லிம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான செய்தி ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, அசாமில் புலம்பெயர்ந்த முஸ்லிம் மக்கள் தங்களுடைய சொந்த தொகுதிக்கு வாக்களிப்பதற்காக மிகப்பெரிய கூட்டம் ரயில்வே நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒன்றல்ல ரெண்டல்ல 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் ஏராளமான முஸ்லிம் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க முடியாமல் அவதிப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 ரயில்கள் ஏன் ரத்தானது அப்படிங்கிற கேள்விக்கு அரசு தரப்பிலிருந்து சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்னன்னா, ஒரு வழித்தடத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விட்டதால் இந்த 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, முஸ்லிம் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறது. முஸ்லிம் மக்களுடைய வாக்கு வங்கி யாருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது இந்தியா கூட்டணிக்குத்தான் அந்த வாக்கு வங்கி செல்லும். இந்த வாக்குகளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மோடி செய்த சதி அம்பலமாகி இருக்கிறது என்று காங்கிரஸ் நேற்றைய தினம் சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், சிஏஏ என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் மோடியால் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவில் அசாம் மாநிலம்தான் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மோடியினுடைய இந்த கொடூரமான சட்டத்திற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இப்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி மீண்டும் அசாமில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாராளுமன்ற இடங்களில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும், பின்னடைவை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நேரத்துல வெற்றியை எப்படியாவது பெற வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக முஸ்லிம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில அவர்களை வாக்களிக்க செய்யாமல் அவர்கள் செல்ல வேண்டிய ரயில்களை திட்டமிட்டே ரத்து செய்திருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. இது நடந்திருக்கு. ஆனா ஏற்கனவே நம்ம கண்ணால பார்த்திருக்கிறோம், வீடியோவிலே நம்ம பார்த்திருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லிம் மக்கள் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு செல்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேச காவல்துறையினராலே முஸ்லிம் மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இதை நம்ம பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சங்கபரிவார கும்பலுடைய அமைப்பு இன்றைக்கு ஒரு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும், அதாவது இப்ப அம்பேத்கர் எழுதிய சட்டம் அல்ல, அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். இதுதான் நாளைக்கு சங்கபரிவாரங்கள் இந்தியாவுடைய அரசியல் சட்டமாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவர்கள் சொல்லியிருப்பது என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு அதுல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாக்களிப்பதற்கான எந்த தகுதியும் இல்லை, அவர்களுக்கு வாக்காள உரிமை கிடையாது. இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. இப்ப அந்த திட்டத்தை நோக்கி நேரடியா இப்ப செல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரயில்களை ரத்து செய்வதன் மூலமாக இந்த மாதிரியான முஸ்லிம் மக்களை வாக்களிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான்ல போயிட்டு முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பேசுவது. சரி, நீ அங்க பேசின பிறகு என்ன நடக்குது? அங்க திரும்ப 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. மிகப்பெரிய அளவுல பாஜகவிற்கு பின்னடைவு சந்திக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களே, பாஜகவிற்கு இது மட்டும்தான் தெரியும், மோடிக்கு இது மட்டும்தான் தெரியும், 10 வருடமாக எதுவும் செய்ய லாயக்கில்லை, இறுதியில தோற்று போவோம் என்கிற போது தன்னுடைய வழக்கமான அரசியலை கையில் எடுத்து மீண்டும் மக்கள் மத்தியில் கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார். அது இனிமேலா இங்க நடக்காது அப்படிங்கிறத இந்து சகோதரர்களே தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? நீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன், முஸ்லீம்கள் அவங்க ஊருக்கு போறாங்க, ஊருக்கு போகும்போது அதற்கான ஏற்பாடுகள் சரியா இருக்கணும். திடீர்னு ரத்து 7 ரயில்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல 7 ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. 7 ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறதுன்னா நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படிங்கிற தகவல் கூட பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு.
பல வாக்காளர்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாமல் போயிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவருக்கு. இதுலதான் நீங்க ஆதார்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப ஆதார், ஒருத்தருடைய ஆதார் விவரங்கள் கையில கிடைச்சது அப்படின்னா அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், அவர் யாருக்கு அனுதாபியாக இருக்கிறார், யாரை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். இதை மையம் வைத்துதான் உங்களுக்கு தெரியும். அதாவது மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய அமெரிக்க அரசியல்ல இதே போன்ற செய்திகள் எல்லாம் வெளிவந்தது. சமூக ஊடகங்களின் வழியாக தங்களுக்கு ஆதரவானவர்களை மூளைச்சலவை செய்வது, அதன் மூலம் அவர்களுடைய வாக்குகளை தங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்வது, இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப இந்த வேளையில தான் இப்ப நேற்றைய தினம் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கு காத்து கொண்டிருந்த முஸ்லிம் மக்கள் 7 ரயில்கள் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதால் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்ற செய்தி தற்போது வந்திருக்கிறது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் இல்லையா? தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு மனிதன், ஒரு இந்தியாவுடைய ஒரு குடிமகன், ஒரு வாக்காளன் வாக்களிக்க வேண்டிய உரிமையை எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளோடு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது யாரு? அது இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? இந்திய வரலாற்றுல தேர்தல் ஆணையம் தலையாட்டி பொம்மையாக இப்போது இருப்பதை போன்று எப்போதாவது இருந்திருக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தலையாட்டி பொம்மையாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டிருக்கிறது. மோடி இவ்வளவு பேசுறாரு. இந்த திங்கட்கிழமை விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் விளக்கம் கொடுத்தா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்ப மோடி பேசுனதுக்கு சரியான துணிச்சலாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு 6 வருடம் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க முடியும் இல்லையா? அது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. ஏற்கனவே இது மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவற்றையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. அதனாலதான் நீங்க சர்வேல கேட்கும்போது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இந்திய மக்கள்கிட்ட கேட்கும்போது பெரும்பாலான இந்திய மக்கள் என்ன சொன்னாங்க? தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இல்லை என்று பெரும்பாலான மக்கள் சொல்கிறார்கள் என்றால் என்ன சொல்றது? ஒண்ணுமே பேச முடியாது. அவர்கள் கையில தான் எல்லாமே இருக்கு. ஆனா அவர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பதில் இல்லை. மோடியை பற்றி கேட்டால் பதில் இல்லை, இவிஎம் குறித்து கேட்டால் பதில் இல்லை. எதிர்கட்சி சார்ந்த தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான பதில் இல்லை. ஏன் மோடி அமித்ஷாவின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களா, ஆனா எதிர்கட்சி தலைவர்களின் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறீங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் இல்லை. எதுக்குமே பதில் இல்லை. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.